வணக்கம் உறவுகளே. வணக்கம் எல்லோருக்கும். பலம்புரியின் ஆசிரிய தலையங்கத்துக்குள் நுழைகிறோம். ஆசிரிய தலையங்கம் முக்கியமான விஷயம் உண்டு. யாரோ தான் அறிஞர் கருத்தில் தவறுகளை நாம் அனுமதிக்கும் போதே அவை நம்மை தடம் மாற்றி விடுகின்றன. தவறுகளை நாம் அனுமதிக்கும் போதே அவை நம்மை தடம் மாற்றி விடுகின்றன. தவறுகளை அனுமதித்தா தடம் மாற்ற வைக்கும். எங்களை கவனமாக இருக்கும். தடம் மாறாமல் இருக்கணும்னா தவறுகள் எல்லாத்தையும் அனுமதியாதீங்க. விவசாய பெருமக்களை வாழ வையுங்கள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். அவர்களை விட்டா பெந்தா முக்கியமான ஆக்கள் அவங்க சாப்பாடு இல்லை. அவங்கள்ட்ட கால் சிதற மிதியாட்டி எங்களுக்கு சோறு இல்லை. சரியோ, கவனமாக இருக்கும். விவசாய பெருமக்களை வாழ வையுங்கள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்கிறார் வள்ளுவர். அதை போட்டுட்டேன் நான். மண்ணை உழுது பண்படுத்தி அதில் விவசாயம் செய்கின்றவர்களே இந்த உலகில் உள்ள ஜீவராசிகளின் உயிர்களை காப்பாற்றுவார்கள். நிலத்தை கட்டி மண்ணை நம்பி பூமியை நம்பி உழைக்கிறவர்கள்லாம் எங்களுடைய உயிரினங்களே காப்பாற்றுகிறார்கள். ஆம், உணவென்பது விவசாயத்துக்கு உற்பத்தி ஆக விவசாயமே மனித சமூகத்தின் மூலாதாரம். கண்டிப்பாக. எனினும் நமது நாட்டில் அதிலும் குறிப்பாக எங்கள் தமிழர் தாயகத்தில் விவசாயம் என்றால் அது வெறுப்புக்குரிய ஒன்றாக மாறி வருவது வேதனைக்குரியது. இதையும் கடந்து அரச உத்தியோகம், வர்த்தகம் ஆகியவற்றில் நம்மவர்கள் காட்டுகின்ற ஆர்வம் வேளாண் செய்கையில் இல்லாமல் போயிற்று. இதெல்லாம் இல்லாமல் போயிற்று. இதன் காரணமாக விவசாய பூமி என்று போற்றக்கூடிய எங்கள் விளைநிலங்கள் வீணை கிடக்கும் அவலத்துக்கு ஆளாகியுள்ளன. எல்லாரும் ஐடி கம்பெனி போய் வேலை செஞ்சா என்ன செய்யறது? சாப்பிட்றது விவசாயம் அப்படியே கிடந்து வீணான தரைகளாக எல்லாம் காய்ஞ்சு கருவாடாக போச்சு. தரைகள் எல்லாம் பொதுவில் உயர்வாக மதிக்கப்பட வேண்டிய விவசாயத்தை நாம் குறைத்து மதிப்பதற்கு மூல காரணம் விவசாய முயற்சியால் இலாபத்தை ஈட்ட முடியாது இருப்பதாகும். இந்த விவசாயத்தை ஈட்டுறது நாங்கள் கொண்டே மரவள்ளிகள் அங்கே கொண்டு போனால் 40 ரூபாய்க்கு எடுத்தானண்டா பார்த்தோன்றிருக்கோம். அங்காலே 80 ரூபாய்க்கு விற்கிறான் அவன். அதில் இருந்துட்டு அவனுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு 40 ரூபா. நாங்கள் நட்டு 6 மாதம் இழுபட்டு தண்ணி இறைச்சி மருந்தடிச்சு எல்லாம் செய்து போட்டு பிடிங்கிட்டு போகிறவங்களுக்கு 40 ரூபா. இப்போ இந்த நின்ற விவசாயிகள் முன்னேறுறது. இது யார் கேட்குறாங்க? அப்படித்தான் இல்லை, எல்லாம் அப்படித்தான். ஒரு பிஸ்னஸ்காரா வியாபாரிகள் விவசாயிகளை நடுத்தெருவில் விடுகிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை, அது வேறு இதில் பங்களிப்பு செய்கிறாங்க. இதில் அரசாங்கம் ஒரு நிர்ணய விலைகளை கொண்டு வந்து ஆண்டை கொண்டு காய்ச்சி நாங்கள் தான் நிர்ணய விலைகளை கொண்டு வந்தால் அதுக்கு மேலே அதுக்கு அந்த அளவுக்கு வேணும். இவங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். இலாபம் தராத தொழிலாக விவசாயம் இருக்கும்போது அதற்கான பெறுமதி என்பது குறைவாகவே இருக்கும். இங்குதான் விவசாயிகள் எதிர்நோக்குகின்ற அவலங்களும் துன்பங்களும் கவனிக்கப்படாமல் இருப்பது தெரிய வருகிறது. உதாரணத்துக்கு விவசாயிகள் பயிரை வளர்த்து மரக்கறிகள், தானியங்கள் என உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் போது அவற்றை கொள்வனவு செய்கின்ற வர்த்தகர்கள் அறா விலைக்கு வாங்கி தாங்கள் அதிகூடிய விலைக்கு அவற்றை விற்று அதிக லாபம் உழைக்கிறார்கள். கண்டிப்பாக நடக்கிற விஷயம் என்ன? இதனால் விவசாயிகள் கடும் நஷ்டமடைகின்ற துப்பாக்கிய நிலைக்கு ஆளாகின்றது. அதிலும் இனத்துவ அடிப்படையிலும் தமிழ் விவசாயிகள் திட்டமிட்டு நசுக்கப்படுவதான தகவல்கள் அதிர்ச்சிக்குரியது. அது எல்லாத்திலேயும் இந்த திட்டமிட்டல், நசுக்கல்கள், பொசுக்கல்கள்லாம் நடக்குது. என்ன தமிழாக்களுக்கு என்னடா சாபம் போட்டது எங்களுக்கு ஆற்றா போட்டோம். நாங்களே எங்களை அழைச்ச நாங்கள் என்ன இனமடா. இப்போ எல்லாரும் மாறி அழிக்கிறாங்க. நாம் வடபகுதியில் உற்பத்தியாகின்ற தேங்காய்களை தென்பகுதி வர்த்தகர்கள் கொள்வனவு செய்கின்றனர். தேங்காய்களும் கொடுத்துட்டு வடிவாக இருப்பினும் இங்குள்ளவர்களை கொண்டு தேங்காய்களை கொள்வனவு செய்யும் தென்பகுதி வர்த்தகர்கள் மிக குறைந்த விலைக்கே தேங்காய்களை கொள்வனவு செய்வதாக தென்னந்தோட்ட செய்தியாளர்கள் கவரியோடு தெரிவிக்கின்றனர். அவங்கள ஆக்களை வச்சு எங்கள் தலைக்கு உழவாக்கும் சுடுதண்ணியை ஊற்றுறோம். எங்களை ஆக்கள் வடிவா இல்லாமல் எங்களுக்கு சுடுதண்ணியை ஊற்றி போட்டு எங்களை ஆக்கள் அவங்கள கொஞ்சம் வாழை வச்சு போட்டு இருக்குது. சரி, பொதுவில் இங்கு மொத்தமாக தேங்காய்களை கொள்வனவு செய்பவர்கள் ஒரு தேங்காயை 95 ரூபாய் முதல் 100 ரூபாய் விலையில் கொள்வனவு செய்கின்றனர். ஆனால் இதே தேங்காய் தென்பகுதியில் உள்ள தோட்டங்களில் ஏலத்தில் விடுகின்ற போது ஒரு தேங்காய் விலை 178 ரூபாவை கடந்துள்ளது. யோசிச்சு பாரு, 100 ரூபாங்க, 178 ரூபாங்க, 90 ரூபாங்க, 178 ரூபா இங்கே 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆம், தெங்கு உற்பத்தியாளர் சங்கத்தின் அறிக்கையின் பிரகாரம் கடந்த 11/4/2025 தென்பகுதியில் ஒரு தேங்காய் 178 ரூபா படி ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் எங்கள் வடபகுதியில் அதே தேங்காய் 95 ரூபாய்க்கு கொள்வனவு செய்யப்படுகிறதெனில் இந்த மோசடியை செய்கின்றவர்கள் நம்மவர்களா அல்லது தென்பகுதி வர்த்தகர்களா என்பது கண்டறியப்பட வேண்டும். இதை செய்யாத விடத்து எங்கள் விவசாயிகள் நட்டநாட வேறு
அதில் மாற்றமில்லை. நட்டம் 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 கொண்டு இருந்தால் நடக்காது. எங்களை தலையில் போட்டு சொட்டக்கண்டு அடிக்கணும். ஐயோ, இதை நாங்கள் உணரவும் மாட்டோம், சொல்கிறத கேட்கவும் மாட்டோம், சொல்லுறத சொல்லடா பேயான்ற மாதிரி தான் எங்களை ஆக்கள். இவன் எந்த கல்வியாளன் எந்த அனுபவசாலி எவன் சொன்னாலும் கேட்குறேன். நான் இப்படித்தான் எங்களோட தலைமுறை அப்படியே சில்லாளப்பட்டு தமிழ் இனம் நட்டு ரோட்டில் நட்டு தெருவில் அனாதியாக திரியுதென்றால் சொல்லொலி கேட்காதான் காரணம். எங்கள்ட இனத்தை கொஞ்சம் அது யோசிச்சு பாருங்கள். எங்கள்ட இனத்தை யார் அழிக்கிறோம்? இண்டே பாருங்கள், எதிர்கட்சிகளோ மற்ற கட்சிகளோ எல்லாம் உண்டா நிற்குது. என்ன ஒரு வரி விதி பண்ணுறோன்னு பாரு, எல்லாம் உண்டா நிற்குது. நாங்கள் இப்போ 3ஆவது நாளாக தான் நிற்கிறோம். இப்போ சிங்கள கட்சி வந்து எங்கள்டேலே ஆட்சி அமைச்சவர் பாராளுமன்றத்தில் 4 உறுப்பினர்கள் கொடுத்தார்கள். ஏன் கொடுத்தார்கள்? ஏன் அவர்கள் எடுத்தார்கள்? எப்படி எடுத்தார்கள்? எங்களை மக்கள் என்ன விரும்பி போட்டு கொண்டு நினைக்கிறாய்? இல்லை, எங்களால் வந்த வினை. நாங்கள் எங்களுக்குள்ளே அடிபட்டு கொண்டு இருந்தால் இடையே நீங்கள் அடிபடும் கூட நாங்கள் போகிறோம்டா அப்படி அடிபட்டு போன மக்கள் ஒழிய அது விசுவாசமாக போன மக்கள் இல்லை. எல்லாத்துக்கும் எங்கள்ட ஒற்றுமையின காரணம், எங்கள்ட கவலை இனம், எங்கள்ட என்னட்டு சொல்லுறது எங்கள். ஐயோ முடியல்டா சாமி, முடியல். இன்றைக்கு உள்ளாட்சி தேர்தலையும் அல்லியல் பார் எப்படி போகுதுண்டு இல்லையே. என்ன நாங்கள் அழித்து கொண்டிருக்கிறோம். பேருந்து மற்றவன் அழிக்கிறான், மற்றவன் துன்புறுத்துறான் கதைக்கு இம்மியும் இடமில்லை. ஈலாது. நாமளுக்கு நமக்கு நாமல் தான் யமன், எங்களுக்கு நாங்கள் தான் யமன். இப்போது சொல்லி கொண்டிருக்கிறோம், சொல்கிறோம். ஒருதனுக்கும் மண்டையில் ஏறுது இல்லை, மண்டையில் ஏறுது இல்லை. எல்லாம் சுயநலம். நான் சரியாக இருந்தால் சரி, நான் நல்லா இருந்தால் சரி, மற்றவன் எப்படி போனால். இப்போ 95 ரூபாய்க்கு வேண்டது தேங்காய், உதாரணத்துக்கு தேங்காயை போட்டுக்கிறாரு. அது மாதிரி எல்லாம் தான், எல்லாம் நாங்கள் மீன்ல இருந்து எல்லாம் அப்படித்தான் இருந்து இங்க இருந்து அனுப்பப்படுற எல்லா சாமான்களுக்கும் எல்லாம் மரத்துல இருந்து பலகையில இருந்து எல்லாம் தான் சொல்றோம். இங்க இருக்கிற எல்லா சாப்பாடு பொருட்கள் இருந்து எல்லாம் தான் சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை வச்சு போட்டு அங்க வேடி கொடுத்தா குறைஞ்சா போடுவீங்க. நீங்க ஒரு 20 ரூபாய் வைங்களேன், நீங்க 50 ரூபாய் 78 ரூபாய்க்கு மேல வைக்கிறீங்க. அதுதான் என்ன எனக்கு வெறுப்பா இருக்கு. எங்களை நினைச்சா எங்களால் நாங்கள் அழிந்து கொண்டோம். விவசாயிகள் பாவம், அட்டிமட்ட பாவம். அது அவங்க இன்றைக்கு அவங்க என்னண்டா அவங்க நிமித்தி விட்டீங்கன்னு சொன்னால் அவை இதை விட நல்லா செய்து கொண்டு இருப்பாங்க. நாங்கள் தன்னிறைவடைஞ்சவண்டா என்னத்துக்கு எங்களுக்கு கஷ்டம், சாப்பாட்டு கஷ்டம் வந்தால் என்னத்துக்கு கஷ்டம், ஏமாற்றக்கூட. அவங்க பாவம், அவங்க ஒரு நல்ல உடுப்பு போட நேரம் இல்லை, நல்ல உடுப்பு இந்த வெயிலுக்கு ரெண்டு அவங்க வெம்பி பழுத்து உங்களுக்கு தோட்டம் கொத்தி தண்ணி இறைச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு அவங்களுக்கு சாப்பிட வழியில் நாங்கள் இங்கே ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். வாங்கி விற்கிறவே எங்கள் கேஎஃப்சியில் போய் சாப்பிடுவோம். அப்போ அதுவும் கொண்டு எங்கே கொடுக்குறீங்க? நாசமாக போக தான் கொடுக்குறீங்க. கேஎஃப்சியிலையுமே என்ன செத்து துளையிறது. யோசிப்பார் பாவங்கள், பாவம். அடிப்படையில் மக்கள் எங்கள்கிட்ட மக்கள் தானே, நாங்கள் தானே என்று யோசிக்கிறீங்கள. கதைச்சால் எல்லாம் பிரச்சனை வரும். சரியோ, ஆகையினால ஏதோ யோசித்து செய்யுங்கப்பா. கடவுள் எங்களை மன்னிக்கான் என்றுதான் நான் சொல்கிறேன். சரியோ, கடவுள் மன்னிக்கிறதுக்கு இம்மியும் இடமில்லை. என்னண்டாலும் செய்து துளையும் கூட உங்களோட ஒன்றும் செய்யலாடா என்னால் என்று கைவிட்டுட்டார். கடவுள் கைவிட்டுட்டார். தமிழ் இனத்தை கடவுள் கைவிட்டுட்டார். கடவுளாலேயே இயலாது, இயலாது. நாங்கள் சொல்லி இயலாது, கடவுள் சொல்லி இயலாதுண்டா நீ என்ன என்னடா செய்து துளையும் கூடான்னு விட்டாச்சு. போய் துளையும் ஏதோ செய்து நாசமாக போகும் கொண்டு விட்டாச்சு. தவறு செய்கிறவன் இன்னும் நல்லா தவறு செய்ய விட்டுட்டேன். என்ன செய்ய முடியுங்க? நீங்களே அனுபவப்பட்டு கடையில் பட்டரைஞ்சி வாங்க, பட்டரைஞ்சி வரைக்கும் ஒற்று பிரயோஜனம் இருக்காது. சரி, ஏதோ சிந்தனை சிதறல் எல்லாம் நீங்களே சிந்திச்சு கொள்ளுங்க. நீங்களே நல்லா வந்தால் எல்லாத்துக்கும் நல்ல, நாட்டுக்கு நல்ல, வீட்டுக்கு நல்ல, உலகத்துக்கு நல்ல என்று கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கங்கள். போட்டு வரோம்.